ஜூன் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா, ரொம்ப மாதமாக இங்கேயே டேரா போட்டுட்டு உட்காந்துருந்தார் கடகத்திலேயே. யார்? செவ்வா. அவர் சிம்மத்துக்கு போயிட்டார். அப்பாடா. அடுத்து புத பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போயிட்டார். சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள். 12ல் சனி இருக்கிறார். ராசி மேஷத்திலேயே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 11ல் அதாவது கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து சிம்மத்தில் கேது. இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? யாரெல்லாம் குபேர வளங்களை அள்ள போகிறீர்கள்? யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் பிறக்க போகிறதுங்கிறத என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்க போகிறீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலே ராகு, 4லே சனி, 5லே சுக்கிரன், 7ஆம் இடத்திலே சூரியனும் குருவும், 8லே புதன், 9ஆம் வீட்டிலே செவ்வாயும் கேதுவும். இதெல்லாம் இருக்கு. இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே ஒரு அளவுக்கு அடி விடும். இதில் இவ்வளோ தூரம் நமக்கு ரவுண்டு கட்டி அடித்தாங்கன்னா நான் எங்கே போய் என்ன சார் நம்ம முத்து பரல் மாதிரி பலன் சொல்கிறீங்க? பரல் மாதிரி தான் ரவுண்டு கட்டி இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த பக்கம் 4ஆம் வீட்டிலே சனி. இவன் எதுக்கு ப்ரமோஷன் கொடுத்தானே தெரில. ப்ரமோஷன் வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாள் கூட வீட்டுக்கே வரல. காலைல போகிறேன், நைட்டு தான் வீட்டுக்கு வரேன். எதுக்கு என்ன இவ்வளோ பிஸியாக வச்சு? சில நேரங்களில் என்ன சொல்லிடுவார் மேனேஜர், பார்த்துக்குப்பா, இந்த மார்கழி மாதம் எல்லா நாளும் கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக நீ தான் பார்த்துக்கணுன்னு கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கும் மார்கழி மாதத்துக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு எதுக்கு இந்த வேலை கொடுத்தாங்கன்னு நமக்கே தெரியாது. நம்ம போய் ஒவ்வொருத்தரும் பாட்டு பாடுறத வீடியோவாக எடுத்து எதுக்குடா இந்த வேலை எனக்கு அப்படின்னா, நீங்கள் தான் கரெக்டாக பண்ணுவீங்க, இது அருமையாக பண்ணுவீங்க, உங்களுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்மளை புகழ்ந்து நம்மளுக்கு அந்த வேலை வாங்கிடுவாங்க. அந்த மாதக்குள்ளே நம்ம பிஸியாக இருப்போம். கடைசியாக பார்த்தா, சார் மார்கழி முடிஞ்சுதா, சந்தோஷம், வீட்டுக்கு போய் ரெஸ்ட்டு, நாளைக்கு ரெகுலர் ஜாயின் பண்ணிக்க. ஓ, நான் ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி மாதிரி இதை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பரிசு கிரிசியில் எதுவும் கிடையாதா? பறித்து தான் அந்த கோயிலில் போகும்போதே கொடுத்துருப்பாங்களே உனக்கு, இந்த தேங்காய் மூடிலாம் கொடுத்துருப்பாங்களே. தேங்காய் மூடி கொடுத்தாங்களா? நம்ம மேனேஜர் இருக்காரு பாருங்க, நம்மளை அங்கே போடும்போதே ஆண்டி வேலை, பாஸ் என்ன பாஸ், பெட்ரோல் அலவன்ஸு, லஞ்ச் அலவன்ஸு, நீ எங்கள் டீலர் இடத்துக்கு தானே போகிற, டீலர்லேயே சாப்பாடு போடுவோம், அங்கேயே தின்னுக்குங்கிறது. சி, என்னங்க ரொம்ப கேவலமாக இருக்குது. சில கம்பெனிலேருந்து இந்த வெண்டார் கம்பெனிகளுக்கெல்லாம் அனுப்புவாங்க, நீங்கள் தான் ஆடிட்டிங்லாம் பண்ணணும். அப்போ நான் கூட கேட்டிருக்கேன், சார் என்ன சார் ஆடிட்டிங்லாம் அனுப்புறீங்க, லஞ்ச் அலவன்ஸு, பெட்ரோல் அலவன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நானும் ஒரு கெத்தாக போவேன் இல்லை சார், அங்கே போயிட்டு நம்ம தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லாம்ல. இல்லை, அதெல்லாம் டீலர்லேயே போடுவாங்க, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது. டீலரில் போடுறத அவன் ஒரு அலுமினிய தட்டில், ஒரு எவர்சூலர் தட்டில் உட்கார வச்சு போடுவான். நான் எவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து போகிறேன், நான் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதா? சாப்பிடுங்க சார், போய் வேலை தானே பார்க்க போகிறீங்க, போங்க அப்படின்னு அனுப்பிவிடுறது. தலையெழுத்துடா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட பந்தா பண்ணுறது கூடவே மாட்டானுங்க. ஆனால் இவனுங்க மட்டும் போனால் கோல்டு கலர் கப்பில் தான் காப்பி குடிப்பாங்க. ஏன்னா பாஸு நம்ம யார், நம்ம சாதாரண ஆள் தானே. ஸோ அதனால் 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது எதுக்கு பிஸியாக இருக்கன்னே தெரியாமல் பிஸியாக இருப்பீங்க. அதுதான் என்னன்னு சொல்ல வரேன். 7ஆம் வீட்டிலே யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். 4 குடைவர் 7ஆம் வீட்டில், பாதகாதிபதி வீட்டில். ஏன் 4 பற்றியே எவ்வளோ நேரம் பேசிட்டீங்கன்னா, 4ங்கிறது தான் சார் சுகஸ்தானம். இப்போ காலையில் எந்திரிச்சோம், ஒரு வேலை பார்க்குறோம், அப்போ கொஞ்சம் நேரம் உட்காரலாம்டா, அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவன் வருவான், அந்த 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்டா, அந்த 1/2 மணி நேரத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்து அவன் வரத்துக்குள்ளே அப்படியே எழுதி வைங்க அப்படின்னு கொடுக்குறது. நான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா அப்படின்னு உட்காந்து எழுதணும். அவன் அப்படி ஃப்ளோவாக அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, வந்துட்டார், பக்கத்தில் தான் வந்துட்டார். அந்த 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா, இப்படியே ரெஸ்ட்டே கொடுக்காமையே ஓட்டுவாங்க. அதுதான் உங்களுக்கு நிலைமை. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக நீங்களும் எதுக்கு சுற்றுறனே தெரியாமல் சுற்றுவீங்க. ஆனால் ஒரு பிஸியாக தான் இருப்பீங்க. சரிடா, இவ்வளோ பிஸியாக இருக்க, ஒரு ஓவர் டைம் தான், வேறெல்லாம் பணம் தான், என்ன சம்பாதிச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைப்பா, சும்மாவே ஓவர் டைம். அது என்னமோ நம்ம மூஞ்சி பார்த்தா தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்மளை ரெண்டு குத்துனா நமக்கு வீரம் வந்துடுது. ஒன்று நம்ம கோலையாயிடணும், ஆமாண்டா நான் வேலை பார்க்க மாட்டேன்டான்னு ஒத்துக்கணும். அது இந்த ஜென்மத்தில் நம்ம ஒத்துக்க போகிறதில்ல. அதனால் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறது, நமக்கு வேலையாக கொடுத்து கொள்வது. அப்போ 7ஆம் வீட்டில் சூரியன் வேறு இருக்கார். அதுக்கு அடுத்து 8லே புதன், 7, 10 குடைவர் 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, காதல்னு ஒன்று இருந்துச்சு. போன மாதம் வரைக்கும் அது உயிரோடு இருந்துச்சு. இந்த ஆள் கூட என்னைக்கு வேலைக்கு சேர்ந்தனோ அந்த பூவை பறித்து மாடு தின்னுட்டு போயிடுச்சுப்பா. என் செடியிலும் ஒரு பூ பூத்தது, ஆஹா அருமை. அடுத்தது அந்த பூவை இந்த மாடு மேய்ந்து விட்டது. என்ன கேவலமான கவிதையாக இருக்குது, கேட்குறவங்களுக்கே இவ்வளோ ஃபீலிங்காக இருக்கே. இப்படி தான் சார் என் மனத்துல அந்த காதல் பூத்துச்சு, அதை இப்படி மாதிரி கொண்டுட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி
காதலிக்கல நேரமே கிடையாது. நீங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களே. அதுக்கு அடுத்து 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். செவ்வாய் 5 கூடியவர். 5 கூடியவர் 9ஆம் வீட்டு. இது ஒன்று தான் சார் நல்ல விஷயம். வீடு, மாடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்குறதுக்கு அருமையான ஒரு மாதம்னா அது இந்த மாதம் தான். வண்டி வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, லேண்டு வாங்க போகிறீங்க, எல்லாம் வாங்குவீங்க. கல், மண், ஜல்லி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா வருவீங்க. மிக அற்புதமான வருடம். 5 கூடிய 6 கூடிய சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு என்ன ஏற்படும்னா, உங்களுக்கு வந்து மீடியா துறையில் இருப்பவர்களும் மிக சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். திருமண கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்குலாம், இப்போ பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் பிடிச்சி கொடுக்குறவங்களுக்குலாம், பெண்ணுக்கு ஆணுக்கெல்லாம் இந்த வரன் வத்து பார்த்து கொடுக்குறவங்களுக்குலாம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். அந்த முயற்சிங்கிற இடத்த குரு பார்ப்பதால் எதை நீங்கள் நினைத்து நீங்கள் மெனக்கெடுகிறீர்களோ அந்த முயற்சி வெற்றியடையும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இவர் இருக்கார், கேது இருக்கார். அதனால் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும். அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறதுக்கான ஆபத்துகள் வரும். சனி 10ஐ பார்க்கிறார். அப்போ பிராண்ட் ஆக போகிறீங்க. இந்த வருடம் 3 ராசி தான் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று மிதுன ராசி, ஒன்று தனுசு ராசி, ஒன்று மீன ராசி. 3 பேரும் பிராண்ட் ஆயிடுவீங்க. அதனால் மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். பயங்கர பிஸியாக சுற்றுவீங்க. ஆனால் எதுக்கு பிஸியாக சுற்றுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. லேண்ட் வாங்குவீங்க. மற்றபடி நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக ரவுண்டிங்ஸ் தான். ஆகையினாலே இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களை தரும் மாதமாக கருதப்படுகிறது. எப்படின்னா, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே ராகு பகவான் தான். இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் வந்து கும்பத்திலே இருக்கிறார். சனியுடைய மித்திரன் ராகு, சுக்கிர மித்திரன் ராகு என்பது போல சனிக்கும் மித்திரன் நண்பன். ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறார். மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். சனி இந்த கார்னரில் மீனத்திலையும், குரு மிதுனத்திலையும் இருந்து உங்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ரட்சிக்க போகிறார்கள். குரு மிதுனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருப்பதால், கிரகங்களோட ஹெச்ஓடி சூரியன் அவரும் சேர்ந்திருப்பதால் குரு மிக அதிக பலம் பெறுகிறார். ஒரு பிரபலத்துவத்தை உண்டாக்குகிறார். சூரிய பகவான் ஒளிபுரிந்திய பிரகாசத்தை உண்டாக்குகிறார். மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காதலை உருவாக்க தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். மேஷத்திலிருந்து துலாத்தை பார்க்கிறார். காதல் திருமணம் செய்தவர்கள், பிரிந்த தம்பதியினர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிகச் சிறப்பாக இருக்க போகிறீர்கள். கேது 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களை தருகிறார். செவ்வாயோடு சேர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்க இப்போ பேரா, கோலாலம்பூர், பெனாங் போன்ற இடத்தெல்லாம் வாரம் வருகிறேன். மலேசிய மக்களை சந்திக்கிறேன். டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. மலேசியாவில் இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கும் வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.